ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து சீம்பால் கொடுத்தாங்களா, இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு பால்கோவா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாலை வந்து ஒரு குண்டாவில் வச்சு தண்ணி விடாமல் கலக்கிட்டே இருங்க. இதில் 2, 3 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுவே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர சமயத்தில் நல்லா கலக்கிட்டே இருங்க. கை விட்டுறாதீங்க. கை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அதை அடி பிடிச்சிரும். கை விட்டு கலராமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அதுவாக வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி லைட்டாக விட்டு உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை, நான் 1 கப் ஆஃப் சர்க்கரை போடுறேன். எவ்வளோ பாலுக்கு 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ சர்க்கரை போட்டு கலக்கிட்டே இருங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் முந்திரி, திராட்சை எது வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம். இப்போ நான் சிம்பிளாக சாப்பிட்டு அப்புறம் பால்கோவா சாப்பிட்லான்னு நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேயில் வந்து ஒரு கப் இல்லைன்னா ஒரு கப்பை வந்து நெய் போட்டு நல்லா தடவி நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்கோவா வந்து நல்லா போட்டு அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் கேக் மாதிரி வரும். இதை நல்லா பண்ணி நீங்கள் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. அதுவாக வந்துடும். ஃப்ரீசரில் வைக்கிறனால அதுவாக உறிஞ்சிடும். நம்மளுக்கு சீக்கிரமாக வேணும்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.